வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஆரி எம்ப்ராய்டரி எப்படி நார்மல் நீடில் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மார்க்கர், மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட், சுகர் பீட், காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீடிலில் த்ரெட் போட்டு நாட் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நமக்கு எவ்வளோ லைன் போட்டிருக்கோமோ, நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சுகர் பீட்ஸை நம்ம நீடிலில் கொடுத்துட்டே வரணும். இந்த மாதிரி ஒன்றொன்னா நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ நம்ம எது வரை கொடுத்துருக்கோம் லைன் போட்டிருக்கோமோ, ஸோ அதுக்கு அந்த எண்டில் வந்து நீடிலில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சைட் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 3 to 4 பீட்ஸ் அந்த மாதிரி விட்டு சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்துட்டு ஷேப் மாறாமல் இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீட் ஃபினிஷும் கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 பீட்ஸ் விட்டு சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் எண்டு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் எண்ட்லேயும் ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த லைனில் மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பீட்ஸை வந்து ஒரு 3 to 4 பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸவோ இல்லை 4 பீட்ஸவோ நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து சைடு ஸ்டிச் தர தேவையில்லை, நம்ம 3 to 4 பீட்ஸை தானே எடுக்கிறோம். ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கும், சைடு ஸ்டிச் தேவைப்படாது. ஓகே, இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரவுண்ட் பீட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்த மாதிரி சுகர் பீட்ஸும் அதே மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராப் நீட்டாக பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சு எடுத்துருந்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிட்டு ஸோ அதில் தான் நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட போகிறோம், ஃபில்லிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நீடில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து க்ராஸாக ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் திலகம் ஷேப்க்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபினிஷ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி 3/4 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுங்க, ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்டிச்சஸ் வந்து கேப் பண்ணாமல் கொஞ்சம் க்ளோஸ்டாக போட்டால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி அப்படியே லைனாக அந்த க்ராஸாகவே அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும்.
உங்களுக்கு எப்படி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே மாதிரி 2 திலகம் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ தேர்டு திலகம் ஷேப் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். மேலே 3/4 ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே லாஸ்ட்டாக இருக்கிற பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த க்ராஸ்லேயே நீங்கள் கொண்டாந்து க்ளோஸ் பண்ணாதான் அந்த ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும். இந்த மாதிரி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த திலகம் ஷேப்பை சுற்றி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேயர் கொடுக்கணும். 3 to 4 சுகர் பீட்ஸாக நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் வந்து சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், இல்லை நம்ம அந்த சென்டரில் யூஸ் பண்ணிக்கோ இல்லைங்களா மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட்ஸ், இந்த ரவுண்ட் பீட்ஸு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக. ஸோ நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 or 4 பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இந்த ஷேப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போ ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஆஃப் சைடு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஸோ இந்த கார்னரில் மட்டும் ஒரு 2 பீட்ஸ் வச்சிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் டிசைனும் இப்போ முடிய போகுது. எஸ், இந்த கார்னரில் ஒரு 2 பீட்ஸ் அது மாதிரி வச்சு அந்த ஷார்ப்னஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக் சைடு நாட் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, இழுத்து பிடிச்சி நீடியில் உள்ளே விட்டுட்டு அந்த பிளேஸ் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.